வாட் மேனிஃபெஸ்டேஷன் கம்மிங் டு யூ அப்படிங்கிற ரீடிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டிவைன் 369 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த எனர்ஜியை க்ளைம் பண்ணிக்க முடியும். அண்டு நான் உங்கள் ஃபேவரட் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீரோயிக் கிராண்ட் மாஸ்டர். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகேவா? உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. சாரி, காசு கணக்கில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், என்ன பார்க்குறவங்க எல்லாருமே அபண்டண்ட்டான வாழ்க்கையை நம்ம வாழணும், நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கை, செல்வ செழிப்பாக, ஆரோக்கியமாக, மன நிம்மதியோட, அப்படியே ஒரு காமாக, பீஸ்ஃபுல்லாக அப்படியான ஒரு லைஃப்பை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேவா? பட் நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்போ தான் யோசிச்சு அந்த யோசனையை விட்டுட்டு ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க? ஸோ நீங்கள் வந்து அடுத்தல என்ன பண்ணலாம், நீங்கள் ஆக்ஷனில் இறங்கும் போது மட்டும்தானே நீங்கள் வந்து அது எந்தளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகும், எப்படி போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லாமல் அதே இடத்துல நின்றுட்டு ஐயோ என்ன பண்ண போகிறோம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு பல பிளான்கள் மட்டும் வச்சு அழகாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த இப்போ உங்கள் எனர்ஜி நீங்கள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை பண்ணலாமா, அப்படி பண்ணிடுவோமா, இதை பண்ணால் வேலை நடக்குமா அப்படின்னு ரொம்ப ஆழமாக யோசிக்கிறீங்க. பாருங்கள், இவ்வளோ நாள் உங்களுக்கு தடையாக இந்த காலம் இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டாக வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய தடைகள், நிறைய வந்து ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஒரு சேலஞ்சிங்கான இதை ஃபுல்லாகவே உங்களுக்கான லக்கு உங்கள் சைடில் வர, உங்களுக்கான ஆமாம் எஸ் உங்களுக்கான லக் இப்போ உங்கள் சைடில் இருக்குது. ஓகேவா? என்ன ஒன்றுன்னா, நீங்கள் எனக்கு ஒரு சில பேர் பாஸ்ட் லைஃப், ஏன்னா நிறைய பாடங்கள் கற்றுருக்கீங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பாடங்கள் நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் கற்றுக்கிட்டாலும் அந்த பாஸ்ட் லைஃப்பை அதே பிடிச்சிட்டு இல்லாமல் அந்த கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெஷ் பாருங்கள், ஒரு ஃப்ரெஷ்னால் எப்படி வந்து பாருங்கள், ஒரு நியூ பிரிங், ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியாக டேராக ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு அட்வென்ச்சராக பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அப்படிங்கிற ஒரு துணிவு, அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் உங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அங்கே கார்ட்ஸு. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் ஆசைப்பட்ட அதே வாழ்க்கை உங்களுக்கு கையில் கிடைக்கும். உங்கள் மடியில் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அழகாக காமிச்சு கொடுக்குறாங்க. அண்டு நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே அப்படியே உட்காந்து இவங்க எல்லாரையும் அழகாக அப்படியே எல்லாரையும் அழகாக ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக நீங்கள் வந்து மாற போகிறீங்க. அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த சந்தர்ப்பத்தை இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நோக்கி கொண்டு வர போகிறாங்க. இந்த ரீடிங் உங்கள் எல்லாருக்கும் எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், அந்த எனர்ஜியை க்ளைம் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.